மானம் உள்ள, ரோஷம் உள்ள, உணர்ச்சி உள்ள காங்கிரஸ்காரன் எவனா இருந்தாலும் எந்த காலத்திலையும் திமுகவை ஆதரிக்க மாட்டான். நான் உங்களை திரும்பி கேட்கிறேன். திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க இந்தியா கூட்டணியில வந்து திமுகவும் தாவேகாவும் ரெண்டுமே ஏன் பிஜேபி சேர்த்துக்கலாமே? தாவேகாவோட இப்ப வந்து அந்த அமைச்சரவையில பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னா கூட ஏன் திமுகவுக்கு ஃபேவரா அவங்க பேசிட்டு இருக்காங்க? நான் ஏன் கொலைக்கிறேன் என்கிட்ட கேட்டா நான் சொல்ல முடியுமா? தாவேகா ஆட்சி மேல இருக்கக்கூடிய விமர்சனம் பவர் கட் அடிக்கடி நடக்குது. நிலக்கரி இருந்தாதானே மின்சாரம் எடுக்க முடியும். நிலக்கரியே சாப்பிட்டு போயிட்டாங்க. வாங்கினதா பில் இருக்கு, பணம் போயிருச்சு, நிலக்கரியே காணோம். இதெல்லாம் புரிந்து கொண்டால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட சோதனையான கட்டத்துல சமாளித்து உங்களுக்கு நன்மை செய்து. ஒரு நல்ல ஆட்சினா என்னன்னா உங்களுக்கு தெரியுமா? இலவசம் கொடுப்பது என்பது விதிவிலக்கு. வருஷம் 360 கொடுக்கறான்னா அந்த மக்களுக்கு சுயசார்பே இல்லைன்னு அர்த்தம். அதுல மட்டும் சீமான் கரெக்டா சொல்றாரு. 10 லட்சம் கோடி கடன்ல நாடு, இதுல இலவசம் என்பது பெருமைக்க கேடு. இது தேர்தலுக்கு முன்னால அவர் பாடினதுமா? கரெக்டா தான், அப்பெல்லாம் கரெக்டா பாடினாரு. இப்ப திமுக வந்து ஒரு முடிவெடுக்குது. இனிமே வந்து காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டங்கள்ல பங்கேற்குதோ அந்த கூட்டங்கள்ல வந்து பங்கு வகிக்காது திமுக அப்படின்னு சொல்லி. அப்பா நிரந்தரமா சனி எங்களை பாதிக்காது. அவங்க வந்து அப்படி ஒரு முடிவை எடுக்கும் போது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து சொல்றாங்க, அதாவது பிஜேபியோட வந்து அவங்க கூட்டணிக்கு போறதா பேசும்போது இல்ல அவங்க அப்படி போறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு பேசுறாங்க. ஒரு கட்டத்துல வந்து காங்கிரஸ்க்கு வந்து பயமா இருக்கு, அதனாலதான் வந்து திமுக வந்து கூட்டணியிலே இல்லைன்னா கூட எங்களுக்கு வந்து நாங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு வந்து ஆதரவு தருவாங்க, காங்கிரஸோட ஒரு கூட்டத்துல வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அப்போ திமுக வந்து காங்கிரஸே வேண்டான்னு ஒரு எப்படி சொல்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது எதுக்காக வந்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவங்க பிஜேபி கூட போயிருவாங்களோன்னு வந்து நாங்க பயப்படணும் எப்பமா சொன்னோம்? யார் யாரோ உளர்னார் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதம்மா. நான் என்ன சொன்னேன்? எப்பவுமே நாங்க காங்கிரஸ் கூட சேர மாட்டோம்னு சொன்னதே எங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இனிமே 7.5 சனியே எங்களை பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ போய் திரும்பி பயமுறுத்தி திரும்பி வருவாங்க. அவங்க பிஜேபியோட சேர்ந்தா உங்களுக்கு மானம் உள்ள, ரோஷம் உள்ள, உணர்ச்சி உள்ள காங்கிரஸ்காரன் எவனா இருந்தாலும் எந்த காலத்திலையும் காங்கிரஸ் திமுகவை ஆதரிக்க மாட்டான். நான் உங்களை திரும்பி கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் காந்திக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய நேர்மையான ஒத்துக்கிட்டு வடநாட்டில் கூடங்க காலா காந்தின்னு தான் சொல்லுவாங்க. அந்த காமராஜரை பெருந்தலைவர் தமிழ்நாட்டை சொன்னோம். அதை தாங்கிக்க முடியாம வக்கர புத்தியோட யூனியன் சேர்மன்லாம் நாளை வந்து பெருந்தலைவர்னு அடைக்கணும் அப்படின்னு ஜீவோ போட்ட வக்கர புத்தி படைச்சவங்களை போய் அவங்களை இணைக்கணும் பாக்குறீங்களே. ரோஷம் இருக்கிறவன், உணர்ச்சி இருக்கிற காங்கிரஸ்காரன் ஏற்கனவே ஒத்துக்க மாட்டான், இப்பவும் ஒத்துக்க மாட்டான், என்னைக்கும் ஒத்துக்க மாட்டான். காங்கிரஸை பற்றி தெரியாம வியாபாரத்துக்கு வந்த வேணா சொல்லுவான். அதெல்லாம் நான் ஏத்துக்க தயாரா இல்லை. திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க இந்தியா கூட்டணியில வந்து திமுகவும் தாவேகாவும் ரெண்டுமே ஏன் பிஜேபி சேர்த்துக்கலாமே? நாளைக்கு அது சொன்னாலும் சொல்லுவாருமா? அவருக்கு பேச சுதந்திரம் இருக்கு. அதை போய் நம்ம ஏன் பேசுறேன்னு கேட்க முடியாது. அவர் இதை மறந்துட்டார் போல் இருக்கு. நான் ஞாபகப்படுத்துறேன். என்ன பழைய எங்க மாவட்டம்ல அவரு அங்கனூர், எங்க பழைய திருச்சி மாவட்டத்திலேயே பார்டர்ல இருக்கு. நம்ம ஊருக்காரரை வச்சுக்கலாமே. அதனால பிஜேபி ஒண்ணு மறந்துட்டீங்க, அதே அடுத்த தடவை சேர்த்து சொல்லுங்க. அப்ப இந்தியா கூட்டணியில வந்து திமுகவோட பங்குங்கிறது வேணாமா? பங்கு எடுத்துட்டு போயிருட்டோம். என்னமா சொல்லிட்டு இருக்கேன்? அவங்க இருக்க போறது இல்ல, பிஜேபி கூட தான் போறாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க திரும்பி அதே பேசிட்டு இருக்கீங்க. விடிஞ்சு இப்ப மணி என்னமா? மணி 11 ஆகுது. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுக்கிறேன். இப்பதான் கருங்கலா இப்பதான் வெடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஈவன் வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து திருமாவளவன் அவர்கள் பேசினது வந்து என்னன்னா, அந்த ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிற அந்த பேர் மாற்றத்தை வந்து திருப்பியும் வந்து கொண்டு வரணும், சமூக நீதித்துறைன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. ஏன் வந்து அவர் முன்னுக்கு பின் முரணாக இப்படி வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு விமர்சனங்களும் வருது. ஏன் நீயே தெளிவா சொல்லிட்டியம்மா, அப்புறம் என்னமா கேள்வி? முன்னுக்கு பின் முரணாக பேசுறாருன்னு சொல்லிட்டீங்க. அத நான் என்ன சொல்லணும்னு சொல்றீங்களா? ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னா காந்தி என்ன சொன்னார்? காந்தி என்ன சொன்னார்? அரிஜன் அப்படின்னு சொன்னாரு. அத பல பேர் சொல்றாங்க. அது என்னன்னு புரியாமலே இறைவன் பிள்ளைகள்னு அதுக்கு பொருள். ஆதி திராவிடர் என்பதையே திராவிடர்கள் தான் இந்த ஊர்ல ஆதி வம்சம் சொல்றீங்கள, அதுக்கே ஆதியே அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை இவர் சொல்றாரு. அந்த பேரே வேணான்னு சமூக சீர்திருத்த துறைன்னு வச்சாங்கல்ல, இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்ப அந்த காலத்துல தான் கோவணத்தோட தான் போனான். இப்ப நீங்க பேண்ட் ஷர்ட் தானே போறீங்க, நான் அப்படித்தான் இப்ப மாறுவீங்களா? எங்க காலம் மாறுது இல்ல. ஒரு கௌரவமான ஒரு பேரை வைக்கிற போது அதை ஏற்றுக்கொள்வதில் என்ன தப்பு இருக்கு? இது ஒன்றும் தவறு இல்லை. அவரை அந்த
அவர் மக்கள் எல்லாம் மறந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும் வாழ் நினைக்கிற போது இவர் இல்ல தனியா பிரிச்சு பாக்குறாருன்னா அதை வைத்து பிழைப்பு நடத்துறவன் தான் அப்படி செய்வான். திருமாவளவன் அந்த இடத்துக்கு போகலன்னு நினைக்கிறேன். அது போயிட வேண்டாம். எதுக்காக அவங்க வந்து தாவேகாவோட இப்ப வந்து அந்த அமைச்சரவையில பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னா கூட ஏன் திமுகவுக்கு ஃபேவரா அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னமா கேட்கிறடி, நான் ஏன் கொலைக்கிறேன் என்கிட்ட கேட்டா நான் சொல்ல முடியுமா? என்ன யாரை ஏன் பிடுறதுன்னு கேட்டா நான் சொல்ல முடியுமா? அவங்க ஏன் பேசுறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டாதான் தெரியும். யாரை எங்கே வைப்பதென்று யாருக்கும் தெரியல, அண்டங்காக்கைக்கும் கோயிலுக்கும் பேதம் புரியணும் கண்ணதாசன் அப்பவே பாடிட்டு போயிடுறார். அவர் பெரிய அறிவாளி. விஜய் அவர்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல்ல வந்து நிறைய இடங்கள்ல பத்திரப்பதிவு துறையில இருந்து நிறைய இடங்கள்ல லஞ்சத்தை வந்து குறைச்சுக்கிட்டே வராங்க. அப்படின்னா கூட குறைச்சிட்டு வரல, நிறுத்திருக்காங்க. குறைக்கிறது வேற, நிறுத்துறது வேற. அதான் லஞ்சம் ஏற்கனவே 30% வாங்கினாங்க, இப்ப 28% வாங்குறாங்கன்னா அது குறைக்கிறதுன்னு அர்த்தம். சுத்தமா இல்லைன்னா அது நிறுத்துறதுன்னு அர்த்தம். வார்த்தையை மாத்தி போடு. ஆனாலும் 100% ஊழலை ஒழிக்கிறதுங்கிறது யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருக்கும் தெரிந்ததுதான். காந்தி சொன்ன உமர் கலீஃபாவுடைய ஆட்சி நடந்தாலும், ஏன் காந்தியே பிரதமரா வந்தாலும் தவறுகள் நடக்கும். நடக்காமலாம் இருக்க முடியாது. உலகத்துல இது ஒன்றும் நடக்காத ஒரு ஆட்சி இல்லை, இனிமேல் அவர் வர முடியாது. நாம் என்ன எதிர்பார்க்க, தவறு நடக்கிற போது அந்த ஆட்சியாளர்கள் அந்த தவறை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. இப்ப இந்த ஆட்சி நடவடிக்கை எடுக்குதா இல்லையா? அவங்க கட்சிக்காரனே தப்பு பண்ணான்னு தெரிஞ்சாலும் உடனே கட்சி விட்டு நிக்கிறாங்க, கைது பண்ணி ஜெயில போட்டுருக்காங்களா? கடந்த காலத்துல அப்படி நடந்துச்சா? இல்ல. அதை இது நடக்கணும் தான் நம்ம சொல்றோம். அதை விட்டு பத்திரிகையாளர் சொல்றாங்க இதெல்லாம் உங்களை மூரை ஏய்க்கல, நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இப்ப நடவடிக்கை அப்படிங்கிறது அப்போ வந்து போன ஆட்சி காலத்துல எல்லாம் வந்து லாக்அப் டெத்ஸ் வந்து ஒவ்வொரு அதிமுக ஆட்சியிலயும் நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலயும் நடந்திருக்குங்கும் போது, அப்ப தாவேகா ஆட்சியிலையும் இப்ப வந்து நாகர்கோயில்ல நடக்குதுங்கும் போது அப்ப வந்து என்ன மாற்றம்? ஏமா நான் என்ன கொஞ்சம் முன்னால என்ன சொன்ன புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? அது சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள், அவர்கள் எடுக்கல. அதுக்கு ஒரு சரியான உதாரணம் சொன்னேன். நீங்களும் நானும் சொன்னதில்ல. ஒன் மேன் கமிஷன் தூத்துக்குடியை பத்தி அருணா ஜெகதீசன் கமிஷன் ரிப்போர்ட்லயே இந்த அதிகாரி இவன் தான் வாயில துப்பாக்கி சுட்டவன், இவன் பஸ் மேல நின்று குறி பார்த்து சுட்டு கொன்னான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைத்தா அயோக்கியர்கள் சொன்னாங்க. அதை போய் பேசுறீங்க. தவறு செய்தவர் மீது அதிகாரி மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, அதுதான் தேவை. அடுத்து இவங்க ப்ரமோஷன் கொடுக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? தெரியல, எனக்கு சந்தேகம் வந்துருச்சு நீங்க சொன்னதை. அடுத்து தாவேகா ஆட்சி மேல வந்து இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்னு இப்போ பொதுப்படையா இருக்கிறது வந்து மின்சாரம் சம்பந்தமா பவர் கட் அடிக்கடி நடக்குது. அதுக்கப்புறம் நல்ல வேளை நாட்டுல சம்சார சம்பந்தமா நிறைய பிரச்சனை முதல்ல இருந்துச்சு டிஎம்கேல. அது கேட்டீங்களோ? மின்சாரம் சம்சாரம் சந்தேகம் வந்துருச்சு. கரண்ட் பில்லு வந்து எல்லா தரப்புலையும் வந்து ஈவன் எங்க வீட்லயே சொன்ன அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அது எல்லா இடத்துலயும் சொல்லப்படுது. அப்படிங்கும்போது கரண்ட் பில் வந்து அதிகமா இருக்கு வழக்கத்தை விட. அதிகமா நீங்க யூஸ் பண்றீங்க. வெயில் காலம்ல ஏசி, வீட்டுல ஏசி போட்டிருக்கீங்க. அதாம்மா முன்னால காத்தடி காலத்துல இந்த காலத்துல ஏசி போட்டிருக்க மாட்டீங்க. இப்ப வெயில் காலத்துல போட்டிருப்பீங்க. கொஞ்சம் கூட தான் வரும். வரலன்னா உங்க மீட்டர்ல ஏதோ மிஸ்டேக்னு அர்த்தம். இந்த தட்டுப்பாடை சரி செய்வதற்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. திமுக ஆட்சியில மின்சாரம் எப்படி வருது? ஒண்ணு நீர் மின்சாரம், அது குறைவா இருக்கும். இன்னொன்னு அனல் மின்சாரம். புண்ணியவான் காமராஜ் ஆட்சி காலத்துல நெய்வேலியில அந்த சுரங்கத்தை உருவாக்கி பண்ணலன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல தென் மாநிலங்களே மின்சாரம் இருக்காது. இது போல பல திட்டங்களை அவர் கொண்டு வந்தார்ல. இவங்க இந்த 60 ஆண்டு காலத்துல திமுக மட்டும் இல்ல அதிமுக மின்சார உற்பத்தி என்ன கொண்டு வந்திருக்காங்க சொல்லுங்க. மின்சாரத்துக்கு நாங்க நிலக்கரி வாங்கணும்னு ஆஸ்திரேலியால வாங்குறோம், இந்தோனேஷியால வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அதுல கமிஷன் அடிச்சு கொள்ளையடிச்சுதான் மிச்சம். அவர் வாங்கினதாக சொன்ன நிலக்கரியில ஆயிரக்கணக்கான டன் நிலக்கரியை காணாங்கிறா. இப்போ புரியுதா? நிலக்கரி இருந்தாதானே மின்சாரம் எடுக்க முடியும். நிலக்கரியே சாப்பிட்டு போயிட்டாங்க. வாங்கினதா பில் இருக்கு, பணம் போயிருச்சு, நிலக்கரியே காணாம். இதெல்லாம் புரிந்து கொண்டால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட சோதனையான கட்டத்துல சமாளித்து உங்களுக்கு நன்மை செய்யுதுன்னு புரியும். இப்ப சாலை அமைக்கிறது அது நிறைய ஒவ்வொரு நாளும் நியூஸ் வரும்போது இப்போ ஒரு சாலை அமைக்கிற திட்டம் அப்படின்னு எடுத்தாங்கன்னா அதுக்கு ஆக்சுவலா ஆகிற செலவை விட 2 மடங்காக வந்து காமிச்சிருக்கிறாங்க, 2 மடங்காக வந்து செலவிட்டு இருக்கிறாங்க. நீங்க திமுக கேவலப்படுத்துறீங்க. நாங்கெல்லாம் ரோடு போடாமலே பில் எடுக்கிறதா திமுக வேலை. இவங்க 2 மடங்கு என்னமா? நீங்க ரோடே போட மாட்டாங்க,
டாக்குமெண்ட்ல ரோடு போட்டதா இருக்கும், ஆனா ரோடு இருக்காது, பணம் மட்டும் போயிருக்கும். நான் புதுசா சொல்ல, இன்றைக்கு இல்ல, அது பரம்பரையா அவங்க அப்படித்தான். 71 தேர்தலில் நான் பேசிய மேல கேஸ் போட்டாங்க. எங்க ஊருக்கு பக்கத்துல அடுத்த ஊருக்கு இடையில ஒரு வாரி இருக்கு, அந்த வாரியில கல்லு மட்டும் போட்டானுங்க. விசாரிச்சு பார்த்தா ஏற்கனவே அதுல ஒரு பாலம் கட்டின மாதிரியும் அது தண்ணீர் அடிச்சுட்டு போயிட்ட மாதிரியும் 2வது தடவை பாலம் கட்டதுக்கு ஃபண்டு கொடுக்கலாம் தெரிஞ்சுது. அது உண்மையா எடுத்திருக்காங்க பணம். சொன்னேன், ஏன்டா அயோக்கிய பேர்களா, தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சுங்களே, ஆற்று தண்ணி அடிச்சு போச்சா அல்லது இந்த தண்ணி அடிச்சு போச்சான்னு பேசுனேன். இதுக்கு மேல கேஸ் போட்டாங்க, போய் செக்அப் பண்ணிக்கங்க. இது மாதிரி நாடு முழுக்க பாலம் கட்டாமலேயே பில் எடுப்பாங்க, ரோடு போடாமலே பில் எடுப்பாங்க. அவ்வளவு பெரிய அசகாய சூரர்கள். அந்த சொன்னா பாருங்க சர்க்காரி, அவன் தான் உலகத்துல பெரிய அறிவாளி. ஊழல் உலகத்துல எல்லாரும் ஊழல் பண்ணுவான், ஆனா இவன் மட்டும் சயின்டிபிக் கரப்ஷன். அவங்கள நீங்க குறைச்சி இடம் போடாது. அவங்களுடைய சிறமை நீங்க பாராட்டித்தான் ஆகணும். இப்ப வந்து ஊழல்னு ஊழலை வந்து குறைக்கிறதுல மட்டும்தான் வந்து தாவேகா அரசு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா கூட, மக்களுக்கு தேவையான அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள் ஆகட்டும், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்த முனையும் போதுதான் வந்து மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை வரும். வெறும் ஊழல் ஒழிப்பு. ஏமா இந்த ஆட்சி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த எவ்வளவு நாள் ஆச்சு? 60 டேஸ். ஒரு பயிர் வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? நெல் போட்டு உழுது பயிர் போட்டு நெல் அறுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? அந்த நாள் கூட வரல. இந்த மூதேவிங்க 5 வருஷம் இருக்கிற போது ஒண்ணுமே பண்ணல, அப்பெல்லாம் நீங்களாம் கேள்வி கேட்கல. 50 நாள் ஆகல, அதுக்குள்ள ஏன் நம்ம வாக்குறுதி உங்களுக்கு திரும்பி கேட்கிறேன். இந்த கட்சி முத ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 1 படி அரிசி போடுவோம், உடனடியா படிப்படியா 3 படி போடுவோம். அதோட நிறுத்தாங்களா? தேங்காய் நாரில் ரப்பர் செய்வோம், கடல் பாசியில் அல்வா தயாரிப்போம். என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில்? தட்டினால் தங்கம், வெட்டினால் வெள்ளி, இடித்தால் இரும்பு. 67க்கு முன்னாலே பேசினாங்க. இந்த 60 வருஷமா ஒண்ணுமே செய்யலன்னு உங்களை மாதிரி கேட்க மாட்டீங்க. எதை கேட்கணுமோ அதை விட்டுருங்க, எதை கேட்க கூடாது அதை கேளுங்க. என்னமா நியாயம்? ஒரு மாதிரி படிச்ச பிள்ளைங்கலாம் கொஞ்சம் நல்ல புத்திசாலித்தனமா கேளுங்க. அதான் திமுகல இருந்து இதுக்கு பதில் சொல்றாங்கல்ல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்ற அதுக்கப்புறம் வந்து போட்ட அந்த முதல் சைனே வந்து விடியல் பயணம், ஃப்ரீ பஸ் விட்டாங்க. சும்மா விடியல் இருண்டு போய் கிடக்கு தமிழ்நாடே. அதுக்கு காரணமே அவங்க என்ன விடியல் பயணம்? மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நீ என்ன செஞ்சிருக்க? அதுதான் தேவை. ஒரு நல்ல ஆட்சினா என்னன்னா உங்களுக்கு தெரியுமா? இலவசம் கொடுப்பது என்பது விதிவிலக்கு. ஒரு வெள்ளம் வந்தா கொடுக்கலாம், பூகம்பம் வந்தா கொடுக்கலாம், புயல் வந்தா கொடுக்கலாம். வருஷம் 360 நாள் கொடுக்கலாம்னா அந்த மக்களுக்கு சுயசார்பே இல்லைன்னு அர்த்தம். சுயசார்பாக அவனை காப்பாற்றுகிற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்குவதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. நாங்க எல்லாமே இலவசமா கொடுக்கிறோம்னா அதுல மட்டும் சீமான் கரெக்டா சொல்றாரு. 10 லட்சம் கோடி கடன்ல நாடு, இதுல இலவசம் என்பது பெருமைக்க கேடு. இது தேர்தலுக்கு முன்னால அவர் பாடினதுமா கரெக்டா தான், அப்பெல்லாம் கரெக்டா பாடினாரு. இப்ப எப்படின்னு தெரியல. இப்பதான் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னாகிற மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கு. அது ஒன்னாகல. அவர் பேசுறதை கேட்டு கூட இருக்க புண்ணாகி போய் ஓடிட்டு இருக்கான். கட்சியில் இருக்கலாம் ஒவ்வொரு தான் போயிட்டு இருக்கான். ஐயையோ ஏமாந்து போயிட்டோமேன்னு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர், அதுல வந்து முதல் நாள்லே வந்து எதிர்கட்சிகள் சார்பில் வந்து அமளி அப்படிங்கும்போது நீட் தேர்வு, அந்த நீட் வினாத்தாள் கசிவு முறைகேடு, அதுல வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு வந்து எழுப்பியிருக்கீங்க. ஸோ அதோட தேவை வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? முக்கியத்துவம் இல்லையா? என் நீட்டுங்கிறது எவ்வளவு பெரிய ரகசியமா அந்த வினாத்தாள் தயார் பண்ணணும். அது முன்கூட்டியே கசிச்சு போனது எவ்வளவு பெரிய நிர்வாக சீர்கேடு. அது நம்ம ஊர்ல இல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறான். அது சம்பந்தப்பட்ட மந்திரி பதில் சொல்லணும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது நியாயம் தானே? அதை என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. பட் வந்து டெல்லியில அவ்வளோ போராட்டம் நடக்குது, அவங்களெல்லாம் வந்து அடக்கி ஒடுக்குறாங்க. அப்படிங்கும்போது என்ன சொன்னாலும் பிஜேபி கேட்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிதானே இருக்காங்க. ஓ, அவங்களும் திமுக ஒரே மாதிரியா? பேர் மட்டும் தான் வேறையா? எப்படி அவங்களே 3 பேர் உங்களை திருத்தவே முடியாது. பத்திரிகையாளர் 3 பேர் உயிரோட கொடுத்து விட்டாங்க தினகரன் ஆபீஸ்ல. அப்ப கூட நீங்க திருந்தலையே. புரியலையா? கொளுத்தினரை கண்கள் படித்தது இதே வைத்துன்னு சொன்னா ஆகா பிரமாதமா பேசுறாருங்கிறீங்க. உங்களை நாங்கள் ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. திரும்பி திமுக வந்தாதான் நீங்க திருந்துவீங்க. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.